மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பின்னணியில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கதை இப்போது முன்னணிக்கு வரப்போகிறது. அந்த கதை சிலருக்கு அதிர்ச்சி, சிலருக்கு ஆபத்து. ஆனால் அதே நேரத்தில் அந்த கதையில்தான் உங்கள் ராஜயோகம் மறைந்திருக்கிறது. மேலும் இந்த மறைமுக மாற்றத்தை நன்மையாக மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுனம் ராசி என்பது காற்றுத்தன்மையை கொண்ட சிந்தனை வேகம், பேச்சுத்திறன், பல் திறமைகள் ஆகியவற்றின் சின்னமாக விளங்கும் ஒரு அற்புதமான ராசியாகும். இவர்கள் மனதில் ஓடும் எண்ணங்களின் வேகம் காற்றின் ஓட்டத்தைப் போலவே இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நினைத்து அவற்றை ஆராய்ந்து அதில் புதுமையான கோணங்களை கண்டுபிடிக்கும் திறமை இவர்களுக்கே உரியது. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தனை கொண்டதாக இருக்கும். எதையும் நேரடியாக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னணி, அதன் அர்த்தம், அதன் விளைவுகள் அனைத்தையும் ஆராய்வதில் இவர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆர்வங்கள் இருக்கும். இந்த அறிவுத்திறன் காரணமாகவே இவர்கள் பலராலும் விரும்பப்பட்டுப்படுபவர்களாகவும் சில சமயம் புரியாதவர்களாகவும் தோன்றலாம். இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். ஒரே இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இருக்க முடியாது. மனதிலும் உடலிலும் எப்போதும் ஒரு இயக்கம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டும், புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களை தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை ஒரு சாகசமாக்கம் பார்க்கும் தன்மை இவர்களிடம் மிகுந்து காணப்படும். அதேபோல மிதுனம் ராசிக்காரர்களின் பேச்சுத்திறன் மிகவும் சிறப்பு. அவர்கள் பேச ஆரம்பித்தால் அது சாரையான உடல் இல்லை. அதில் நகைச்சுவை, அறிவு, சுவாரஸ்யம் அனைத்தும் கலந்த ஒரு ஓட்டமாக இருக்கும். எந்த சூழலிலும் தங்களை பொறுத்து கொண்டு பேசும் திறன் இவர்களுக்கு உள்ளது. இதனால் சமூகத்தில் விரைவாக நண்பர்களை உருவாக்கி அனைவருடனும் நல்ல உறவை பேண முடிகிறது. ஆனால் இவர்களின் மனம் எப்போதும் மாற்றம் அடையும் தன்மை கொண்டது. இன்று பிடித்தது நாளை பிடிக்காமல் போகலாம். ஒரு விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டி தொடங்கி அதை பாதியில் விட்டுவிடும் பழக்கம் சிலரிடம் காணப்படும். இது அவர்களின் பல்வேறு ஆர்வங்களின் விளைவாகும். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவது இவர்களுக்கு சவாலாக இருக்கலாம். காதல் மற்றும் உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவருடன் இணைந்தால் அந்த உறவில் சலிப்பு இருக்காது. ஆனால் அவர்களை உணர்ந்து கொள்ளும் துணைவர் அவசியம். ஏனென்றால் இவர்களின் மனநிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இவர்களுடன் நீண்ட நாள் உறவு சற்று சிக்கலாக இருக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் மிதுனம் ராசிக்காரர்கள் தகவல் பரிமாற்றம், எழுத்து, பேச்சு, மீடியா, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். ஒரே மாதிரியான வேலைகளை விட புதுமை மற்றும் சிந்தனை தேவைப்படும் துறைகளில் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும். குறிப்பாக மிதுனம் ராசி என்பது ஒரு இரட்டை மனம் கொண்ட ராசி என்று சொல்லப்படும். ஆனால் அது குறையல்ல, அவர்களின் பலம். ஒரே விஷயத்தை இரண்டு கோணங்களில் பார்க்கும் திறன், வாழ்க்கையை பல பரிணாமங்களில் அனுபவிக்கும் தன்மை, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவை இவர்களை மிகவும் தனித்துவமானவர்களாக ஆக்குகின்றன. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் உடல் அமைப்பு மற்றும் வெளிப்புற கவர்ச்சி பற்றி பேசும் போது இவர்கள் இயல்பாகவே ஒரு இலகுவான சுறுசுறுப்பான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள். கண்களில் எப்போதும் ஒரு ஆர்வம் மிளரும். அது அவர்களின் உள்ளுணர்வின் வேகத்தையும் புதுமையை தேடும் மனதையும் வெளிப்படுத்தும். அவர்கள் நடக்கும் நடை கூட சாதாரணமாக இருக்காது. ஒரு துடிப்பும் ஒரு வேகமும் அதில் இருக்கும். முகப்பாவனைகள் மிக வேகமாக மாறும். ஒரு நொடியில் சிரிப்பு, அடுத்த நொடியில் சிந்தனை. இந்த மாற்றங்கள் அவர்களின் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான பிரதிபலிப்பு ஆகும். மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட அம்சங்கள் குறித்து பார்த்தால், புதன் கிரகத்தின் ஆட்சி இவர்களுக்கு அறிவு, பேச்சுத்திறன், வாணிப நுண்ணறிவு போன்ற பலன்களை வழங்குகிறது. பச்சை நிறம், எமரால்டு கல், மரகதம், புதன்கிழமை போன்றவை இவர்களை சாதகமாக கருதுகின்றன. எண்களில் 5, 14, 23 போன்றவை அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட எண்களாக அமையும் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் ஒருவரின் முயற்சியுடன் சேர்ந்தால்தான் முழு பலனை தரும் என்பதும் உண்மை. மிதுனம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் இரகசிய தன்மைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. வெளியில் மிகவும் பேசுபவர்களாகவும் உற்சாகமாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் பல அடுக்குகள் இருக்கும். அவர்கள் தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். சில சமயம் தனியாக இருக்கும் போதுதான் அவர்கள் உண்மையான சிந்தனைகளை ஆராய்வார்கள். இந்த உள்ளார்ந்த உலகம் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டுகிறது. அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் நட்பு மற்றும் சமூக வட்டாரம் மிகவும் பரந்ததாக இருக்கும். அவர்கள் எங்கே சென்றாலும் நண்பர்களை உருவாக்கும் திறன் உடையவர்கள். ஆனால் அந்த நட்புகளில் ஆழம் இருக்கும் என்றால் அது சிலருடைய மட்டுமே இருக்கும். ஏனென்றால் எல்லோருடனும் பேசினாலும் எல்லோரிடமும் மனதை திறப்பது இவர்களின் இயல்பாக இல்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்த சிலருடன் மட்டுமே உண்மையான உறவை பேணுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சவால்கள் மற்றும் அதை சமாளிக்கும் திறன் பற்றி பார்க்கும் போது
மேலும் இவர்கள் வழக்கமான வழிபாடுகளை விட அறிவு சார்ந்த ஆன்மீகத்தை அதிகம் விரும்புவார்கள். ஏன், எப்படி என்ற கேள்விகள் இவர்களின் ஆன்மீக பயணத்திலும் தொடரும். இதனால் தத்துவம், யோகம், தியானம் போன்றவற்றில் அறிவை தேடும் ஒரு பயணமாக இவர்களின் ஆன்மீகம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மொத்த வாழ்க்கை பயணம் ஒரு நேரான பாதையாக இருக்காது. அது பல திருப்பங்களும் மாற்றங்களும் கொண்ட சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும். ஒரே வாழ்க்கையில் பல வாழ்க்கைகளை வாழ்கிறார்கள் போல ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறுவார்கள். இந்த மாற்றங்களை அவர்களை வளமாக்கி பல பரிமாணங்களில் வளரச் செய்கின்றன. அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்களின் 2026 வருட பலன் மற்றும் காலப்போக்கு மாற்றங்கள் குறித்து பார்க்கும் போது இந்த ஆண்டு இவர்களுக்கு சிந்தனை மாற்றங்களும் வாழ்க்கை திசை திருப்பங்களும் அதிகமாக இருக்கும் காலமாக அமையும். இதுவரை மனதில் மட்டும் வைத்திருந்த பல யோசனைகள் இந்த ஆண்டில் செயல்பாடாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றும் சூழ்நிலைகள் கூட பின்னர் பெரிய வாய்ப்புகளாக மாறும். குறிப்பாக ஆண்டு நடுப்பகுதியில் புதிய தொடர்புகள், புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது தொழில் மாற்றங்கள் போன்றவை ஏற்படலாம். இந்த மாற்றங்களை பயமாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக அமையும். மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் ரகசியங்கள் மற்றும் உறவு நுணுக்கங்கள் பற்றி பேசும்போது இவர்களின் மனதை கவர்வது எளிது. ஆனால் அதை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வது சற்று சவாலானது. அவர்கள் ஒருவரிடம் ஈர்க்கப்படுவது பெரும்பாலும் அந்த நபரின் பேச்சு திறன், அறிவு மற்றும் புதுமையான சிந்தனை காரணமாக இருக்கும். ஒரே மாதிரியான உறவுகள் இவர்களுக்கு விரைவில் சலிப்பை தரும். அதனால் அவர்களுடன் இருக்கும் ஒருவர் எப்போதும் புதுமைகளையும் உரையாடலையும் உயிர்ப்பிப்புடன் வைத்திருக்க முடியும். அதே நேரத்தில் அவர்கள் உண்மையாக காதலித்தால் அந்த உறவை சுவாரஸ்யமாகவும் உயிரோட்டமாகவும் வைத்திருப்பதில் அவர்கள் சிறந்தவர்கள். அதேபோல மிதுனம் ராசிக்காரர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பணநல சிந்தனை பற்றி பார்க்கும்போது இவர்கள் பணத்தை சம்பாதிக்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் அதை சேமித்து வைத்துக் கொள்வது சில நேரங்களில் சவாலாக இருக்கலாம். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள, அனுபவிக்க அல்லது முயற்சி செய்ய பணத்தை செலவழிக்க விரும்புவார்கள். இந்த மனநிலையை சிறிது கட்டுப்படுத்தி திட்டமிட்ட சேமிப்பு முறையை பின்பற்றினால் அவர்கள் நிதிநிலையை மிகவும் வலுப்படுத்த முடியும். பல்வேறு வருமான வழிகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உள்ளது. அதை பயன்படுத்தினால் அவர்கள் பொருளாதாரமாக உயர முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் தொழில் ரகசிய டிப்ஸ் மற்றும் முன்னேற்ற பாதை பற்றி பேசும்போது ஒரே வேலைக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருப்பதை விட பல திறன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. டிஜிட்டல் மீடியா, பத்திரிகை துறை, கற்பித்தல், மார்க்கெட்டிங், சமூக வலைதளம், மொழிபெயர்ப்பு போன்ற துறைகளில் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும். முக்கியமான ரகசியம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை முடிக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே இவர்களை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மிதுனம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை சமநிலை பற்றி பார்க்கும்போது இவர்களின் மனம் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். இதனால் மன அழுத்தம் மற்றும் கவலை போன்ற பிரச்சனைகள் சில நேரங்களில் உருவாகலாம். அதனால் தியானம், யோகா மற்றும் சுவாச பயிற்சிகள் போன்றவற்றை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். உடல் நலத்தை விட மனநிலையை சமநிலைப்படுத்துவது இவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் மறைமுக சூத்திரம் என்னவென்றால், அவர்களின் எண்ணங்களின் வேகத்தையும் செயல்களின் நிலைத்தன்மையும் சமநிலைப்படுத்துவது. அவர்கள் சிந்திக்கும் அளவுக்கு செயல்பட்டால் அவர்கள் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. உலகத்தை பல கோணங்களில் பார்க்கும் இவர்களின் திறன் சரியான திசையில் பயன்படுத்தப்பட்டால் அவர்கள் மற்றவர்களை விட பல படிகள் முன்னே செல்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு நகரும் சிந்தனை உலகம். அவர்கள் உள்ளத்தில் ஒரு புத்தகம் போல எண்ணற்ற கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை சரியான நேரத்தில் சரியான வழியில் வெளிப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, ஒரு மறக்க முடியாத சாதனையாக மாறும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப அமைப்பு பற்றி பேசும்போது இவர்களின் வாழ்க்கை துணை தேர்வு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். அவர்கள் வெறும் உணர்ச்சி அடிப்படையில் மட்டும் ஒருவரை தேர்ந்தெடுப்பதில்லை. அவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்க முடியும், சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள முடியும். வாழ்க்கையை புதுமையாக பார்க்கும் மனப்பான்மை கொண்டவர்களே அவர்கள் விரும்புவார்கள். திருமண வாழ்க்கையில் சலிப்பு வராமல் இருக்க அவர்கள் தொடர்ந்து புதுமையை தேடுவார்கள். சிறிய சுற்றுலா, புதிய அனுபவங்கள், சுவாரஸ்யமான உரையாடல்கள் போன்றவற்றால் உறவை உயிரோட்டமாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களின் மனநிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளும் துணைவர் இருந்தால்தான் இந்த உறவு நீண்ட காலம் அழகாக இருக்கும். இல்லை என்றால் புரிதல் குறைவு காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிதாக மாறும் வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் குழந்தை பலன் மற்றும் பெற்றோர் தன்மை பற்றி பார்க்கும்போது அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டான பெற்றோராக இருப்பதை விட நண்பனாக இருக்கும் பெற்றோராக மாறுவார்கள். குழந்தைகளுடன் விளையாடி பேசிக்கொண்டு அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். குழந்தைகளின் சிந்தனை திறனை வளர்க்கும் விதமாக அவர்களை ஊக்குவிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிக சுதந்திரம் கொடுப்பதால் குழந்தைகள் கட்டுப்பாடின்றி வளரக்கூடும். அதனால் சுதந்திரத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில் சமநிலை பேணுவது இவர்களுக்கு முக்கியமான ஒன்று.
அதே போலதான் மிதுனம் ராசிக்காரர்களின் ராசி பொருத்தம் மற்றும் உறவு இணக்கம் பற்றி பேசும்போது காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் ஆகியவை இவர்களுடன் மிகவும் நல்ல பொருத்தம் கொண்டவை. அதே போல சிம்மம் மற்றும் மேசம் போன்ற அக்னி ராசிகளும் இவர்களின் சுறுசுறுப்பான தன்மையை புரிந்து கொண்டு நல்ல இணக்கத்தை உருவாக்கும். ஆனால் மிகவும் அமைதியான மற்றும் உணர்ச்சி அதிகமான ராசிகளுடன் கடகம், மீனம் போன்றவை ஆரம்பத்தில் ஈர்ப்பு இருந்தாலும் பின்னர் புரிதல் சிக்கல்கள் உருவாகலாம். இது ஒரு கட்டாய விதி அல்ல, ஆனால் மனப்பான்மை வேறு ஒரு காரணமாக சவால்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. மிதுனம் ராசிக்காரர்களின் தினசரி ஜாதக வழிபாட்டி மற்றும் வாழ்க்கை நடைமுறை பற்றி பார்க்கும்போது அவர்கள் தினமும் ஒரு திட்டத்துடன் நாளை தொடங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களின் மனம் பல திசைகளில் ஓடும் தன்மை கொண்டது. தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை எழுதி வைத்து அதன்படி செயல்பட்டால் அவர்கள் அதிக சாதனைகளை அடைய முடியும். காலை நேரத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்வது நாள் முழுவதும் மன அமைதிகளை தரும். அதே போல தேவையற்ற எண்ணங்களை குறைத்து முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மற்றும் ஆழமான உண்மை என்னவென்றால் அவர்கள் மாற்றத்தை பயப்படாதவர்கள். வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் அதற்கு தங்களை பொறுத்து கொள்ளும் திறன் இவர்களுக்குள் உண்டு. இந்த திறன்தான் அவர்களை எப்போதும் முன்னேற்ற பாதையில் வைத்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை ஒரு நிலையான பாதையாக பார்க்கவில்லை. அது ஒரு தொடர்ச்சியான பயணம், ஒரு கற்றல் அனுபவம், ஒரு சாகசம் என்று பார்க்கிறார்கள். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் இரகசிய பலவீனங்கள் மற்றும் உள்ளார்ந்த சிக்கல்கள் பற்றி பேசும்போது வெளியில் அவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் பேசுபவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு நிலைத்தன்மை தேடும் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஒரே நேரத்தில் பல எண்ணங்களை சுமந்து செல்லும் காரணத்தால் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறுவார்கள். இந்த எதை தேர்வு செய்வது என்ற மனக்குழப்பமே அவர்களின் மிகப்பெரிய பலவீனம். மேலும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளே வைத்துக் கொள்வது சில நேரங்களில் அவர்களையே மன அழுத்தத்தில் தள்ளும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் எதிரிகள் மற்றும் போட்டி சூழ்நிலைகள் பற்றி பார்க்கும்போது இவர்களுக்கு நேரடியாக எதிரிகள் உருவாகுவது அரிது. ஆனால் இவர்களின் வேகமான சிந்தனை, பேச்சுத்திறன் மற்றும் சமூக வட்டாரம் காரணமாக சிலருக்கு பொறாமை ஏற்படலாம். குறிப்பாக வேலை இடங்களில் இவர்களின் திறமையை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக தங்கள் செயலால் பதிலளிப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் பரிகாரங்கள் மற்றும் வாழ்வை சமநிலைப்படுத்தும் வழிகள் குறித்து பார்க்கும்போது புதன் கிரகத்தின் ஆட்சியால் அவர்கள் அறிவு மற்றும் பேச்சை சரியான திசையில் பயன்படுத்துவது முக்கியம். தினசரி சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்வது மனதை ஒருமுறைப்படுத்த உதவும். பச்சை நிற ஆடைகள், இயற்கையுடன் தொடர்பு மரங்கள் நடுதல் போன்றவை அவர்களின் மனநிலையை சீராக்கும் என்று பலர் நம்புகின்றனர். அதே போல தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து சிந்தித்து பேசும் பழக்கம் அவர்களின் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும். அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் மற்றும் முக்கிய திருப்பங்கள் பற்றி பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு கூட அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக புதன் கிரகத்தின் பலன் அதிகரிக்கும் காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் சாதகமாக அமையும். இந்த நேரங்களில் தைரியமாக முன்னேறினால் அவர்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் முடிவான வாழ்க்கை உண்மை என்னவென்றால் அவர்கள் ஒரு நிலையான மனிதர்கள் அல்ல, அவர்கள் ஒரு மாற்றத்தின் சின்னம். அவர்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரே இடத்தில் நின்றுவிடாமல் புதிய அனுபவங்களை தேடி புதிய சிந்தனைகளை உருவாக்கி வாழ்க்கையை பல பரிணாமங்களில் அனுபவிப்பார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு காற்றைப் போல அவர்களை பிடித்து வைத்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் இல்லாமல் வாழ்க்கையை சலிப்பாகிவிடும். அவர்களின் சிந்தனை, பேச்சு, ஆற்றல் சேர்ந்து அவர்கள் வாழும் இடத்தை உயிரோட்டமாக மாற்றும். மேலும் இவர்களின் வாழ்க்கை ஒரு மாதத்தில் கூட பல திருப்பங்களை காணும். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் சிந்தனை மற்றும் திட்டமிடல் அதிகமாக இருக்கும். புதிய யோசனைகள் உருவாகும் காலம் மார்ச் முதல் மே மாதம் வரை. அந்த யோசனைகள் செயல்படத் தொடங்கும். வேலை வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், சிறிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஜூன், ஜூலை மாதங்களில் மன அழுத்தம் மற்றும் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இந்த காலத்தில் அமைதியாக இருந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை மீண்டும் உயர்வுகள் காணப்படும். தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்கும். அனுபவங்களை புரிந்து கொள்ளும் ஒரு ஆழமான கட்டமாக மாறும். மிதுனம் ராசிக்காரர்களின் தினப்பலன் மற்றும் தினசரி வாழ்க்கை ரகசிய நடைமுறை பற்றி பார்க்கும் போது இவர்களின் நாள் எப்படி தொடங்குகிறது என்பது மிகவும் முக்கியம். காலை நேரத்தில் மனதை அமைதியாக வைத்தால் நாள் முழுவதும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஒரு சிறிய திட்டம், ஈவன் ஒரு டூ லிஸ்ட் இவர்களின் சிதறிய சிந்தனைகளை ஒருங்கிணைக்க உதவும். நாளின் நடுப்பகுதியில் அதிக ஆற்றல் இருக்கும். அதனால் முக்கியமான வேலைகளை அந்த நேரத்தில் முடிப்பது நல்லது. இரவு நேரத்தில் அதிகமாக சிந்திப்பதை குறைத்து மனதை ஓய்வடைய செய்வது அவர்களின் மனநலத்திற்கு அவசியம்.
ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் சுய முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை மாற்ற சூத்திரங்கள் பற்றி பேசும்போது இவர்களுக்கு மிக முக்கியமானது ஃபோக்கஸ் ட்ரைனிங். தினமும் 30 நிமிடம் ஒரே விஷயத்தில் முழு கவனம் செலுத்தும் பழக்கம் வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும். அதேபோல ஒரு நாளில் குறைந்தது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பழக்கம் அவர்களின் இயல்பான பலத்தை மேலும் உயர்த்தும். அவர்களின் எண்ணங்கள் மிக வேகமாக ஓடுகின்றன. அதை எழுதி கொள்வது அவர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் இறுதி ரகசியம் அவர்களின் உண்மையான சக்தி என்னவென்றால் அவர்கள் ஒரு ஐடியா ஜெனரேட்டர். அவர்கள் உலகத்தை மாற்றும் எண்ணங்களை உருவாக்கும் திறன் உடையவர்கள். ஆனால் அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் ஒழுக்கத்தை சேர்த்தால்தான் அவர்கள் முழுமையான வெற்றியை அடைவார்கள். சிந்தனை பிளஸ் செயல் சாதனை, இந்த சமன்பாடு அவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சிந்தனை பிரபஞ்சம். அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் ஒரு சக்தி. அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல, அது பல கதைகளின் சங்கமம். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் இரகசிய பழக்கங்கள் மற்றும் மன உளவியல் நடைமுறைகள் பற்றி பேசும்போது இவர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியும் ஒரு பக்கம், உள்ளே மறைந்திருக்கும் இன்னொரு பக்கம் என்று 2 உலகங்கள் இருக்கும். அவர்கள் பலருடன் பேசுவார்கள், சிரிப்பார்கள், கலந்துரையாடுவார்கள். ஆனால் அந்த எல்லா உரையாடல்களுக்கும் பின்னால் தங்களுக்கே மட்டும் தெரியும் ஒரு தனி சிந்தனை ஓட்டம் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருந்த போதுதான் உண்மையான அவர்கள் வெளிப்படுவார்கள். இரவு நேரங்களில் அதிகமாக சிந்திக்கும் பழக்கம் இவர்களுக்குள் இருக்கும். அந்த நேரம் அவர்களின் எண்ணங்கள் ஆழமாக பயணிக்கும். இந்த பழக்கம் சில நேரங்களில் அவர்களை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களின் படைப்பாற்றலை அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வெற்றியடைந்த மிதுனம் நபர்களின் பண்புகள் பற்றி பார்க்கும்போது அவர்கள் சாதாரணமாக வெற்றி பெறுவதில்லை. அவர்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கி அதில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் மற்றவர்கள் செய்வதை பின்பற்றுவதில்லை, அதை மாற்றி புதுமையாக செய்து காட்டுவார்கள். அவர்களின் சிந்தனை திறன், வேகமாக முடிவெடுக்கும் திறன் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் தங்களை பொறுத்து கொள்ளும் திறன் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. ஆனால் அவர்களின் வெற்றியின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம், அவர்கள் தோல்வியை பயப்படுவதில்லை. ஒரு விஷயம் வேலை செய்யவில்லை என்றால் உடனே அதை மாற்றி புதிய வழியை தேர்வு செய்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை டைம்லைன் ப்ரெடிக்ஷன் பற்றி பேசும்போது இவர்களின் வாழ்க்கை ஒரு நேரான வளர்ச்சி பாதையாக இருக்காது. குழந்தை பருவத்தில் அவர்கள் மிகவும் ஆர்வமுள்ள கேள்விகள் கேட்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இளமை பருவத்தில் அவர்கள் பல விஷயங்களை முயற்சி செய்து தங்களுக்கான பாதையை தேடுவார்கள். இந்த காலத்தில் குழப்பங்களும் மாற்றங்களும் அதிகமாக இருக்கும். 25-30 வயதுக்குள் அவர்கள் தங்களின் உண்மையான திறனை புரிந்து கொண்டு ஒரு திசையில் நிலை பெற ஆரம்பிப்பார்கள். 35 வயதுக்கு பிறகு அவர்கள் அனுபவத்துடன் சேர்ந்து அறிவையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வாய்ப்புகள் அதிகம். மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மற்றும் கற்பனை சக்தி பற்றி பேசும்போது அவர்கள் ஒரே நேரத்தில் பல கதைகளை உருவாக்கும் திறன் உடையவர்கள். அவர்கள் ஒரு நிகழ்வை பார்த்தால் அதற்கு பல விளக்கங்களை உருவாக்குவார்கள். இந்த கற்பனை சக்தி அவர்களை எழுத்து, கலை, பேச்சு, கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்க செய்கிறது. ஆனால் இந்த எண்ணங்கள் சில நேரங்களில் அதிகமாகி அவர்கள் தற்போதைய வாழ்க்கையை மறந்துவிடும் நிலை ஏற்படலாம். அதனால் கற்பனையும் நிஜமும் இடையில் சமநிலை மிகவும் முக்கியம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் பிறந்த தேதி அடிப்படையிலான தனித்துவ பலன்கள் பற்றி பேசும்போது இந்த ராசிக்குள் பிறந்தவர்களுக்கே கூட சிறிய வேறுபாடுகள் இருக்கும். மாதத்தின் ஆரம்ப பகுதியில் பிறந்தவர்கள் சுமார் 21-31 அதிகமாக சிந்தனை திறன் மற்றும் வேகமாக முடிவெடுக்கும் தன்மையுடன் இருப்பார்கள். அவர்கள் புதுமையை விரைவாக பிடித்து கொள்வார்கள். நடுப்பகுதியில் பிறந்தவர்கள் 1-10 சமநிலையான அணுகுமுறையுடன் அறிவையும் உணர்ச்சிகளையும் இணைத்து செயல்படுவார்கள். மாத இறுதியில் பிறந்தவர்கள் 11-20 அதிகமாக கற்பனை சக்தி மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெளியில் பேசுபவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆழமான சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். இந்த சிறிய வேறுபாடுகளை ஒவ்வொரு மிதுனம் நபரையும் தனித்துவமாக மாற்றுகின்றன. மிதுனம் ராசிக்காரர்களின் நவாம்ச ரகசியங்கள் மற்றும் ஆழமான ஜாதக பாதிப்பு பற்றி பார்க்கும்போது ஒரே ராசி இருந்தாலும் நவாம்சம் அவர்களின் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். சிலருக்கு நவாம்சம் வலுவாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு அது தொழில் வளர்ச்சியில் தாக்கங்கள் ஏற்படுத்தும். மிதுனம் ராசிக்காரர்கள் நவாம்சத்தில் நல்ல நிலை பெற்றிருந்தால் அவர்கள் மனநிலை நிலைத்தன்மை அதிகரித்து வாழ்க்கையில் தெளிவான திசையை கண்டுபிடிப்பார்கள். இதுவே அவர்களின் உண்மையான வளர்ச்சிக்கு அடிப்படை ஆகும். மிதுனம் ராசிக்காரர்களின் முழு ஜாதக ஆழ ஆய்வு பற்றி பேசும்போது அவர்கள் ஒரு மல்டி லேயர்டு பர்சனாலிட்டி கொண்டவர்கள். வெளியில் ஒரு சோசியல் பர்சனாலிட்டி, நண்பர்களுடன் ஒரு பன் பர்சனாலிட்டி, தனியாக இருக்கும்போது ஒரு டீப் திங்கிங் பர்சனாலிட்டி. இந்த மூன்றும் அவர்கள் ஒன்றாக இயங்கும். இந்த 3 பரிணாமங்களையும் சரியாக சமநிலைப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை அடைய முடியும்.
ஆனால் இந்த பரிமாணங்கள் ஒருவருக்கொன்று மோதும் போதுதான் அவர்களின் வாழ்க்கையில் குழப்பங்கள் உருவாகின்றன. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழு ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கும்போது இவர்களின் வாழ்க்கை ஸ்லோ ஷார்ட் ஃபாஸ்ட் க்ரௌத் ஸ்டெபிள் விஸ்டம் என்ற முறையில் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் தங்கள் பாதையை தேடிக்கொண்டே இருப்பார்கள். பின்னர் தங்களின் திறனை கண்டுபிடித்தவுடன் மிக வேகமாக வளர்ச்சி அடைவார்கள். இறுதியில் அந்த அனுபவங்களை அறிவாக மாற்றி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு வருவார்கள். இது ஒரு சாதாரண வளர்ச்சி அல்ல, அது அனுபவத்தின் மூலம் உருவான அறிவின் பயணம். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் சாதாரண ராசி அல்ல, அவர்கள் உயிரோட்டமான சிந்தனை அலை. அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர்களை அனுபவிக்க முடியும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்த வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.